வந்து ரோடு கல்ல நடைபாதை வியாபாரிகள் சங்கத்துல இருந்து பேசுறோம் சார். இப்போ நாங்க ரோடு கடையை போட்டு நாங்க பிள்ளைங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறோம் சார். இங்க வெயிலையும் மழையிலயும் என் பிள்ளைங்க ஓடுதுங்க கொள்ளுதுங்க. அதையும் மீறி நாங்க ரோட்டு கல்ல உட்காந்து வியாபாரம் பாக்குறோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா ரைடு வருதுன்னு முன்னெச்சரிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இது வந்து ஏஐ கிட்ட காசு வாங்கிட்டு பண்றாங்களா என்னன்னு தெரியல. இப்போ கடையை எடுத்துட்டாங்க. கடையை எடுத்துட்டு எங்களுக்கு வாழ்வாதாரம் நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எல்லாம் என்ன நாங்க என்ன பண்றது சார் சொல்லுங்க. இத எல்லா சரக்கையும் வந்து எடுத்து போட்டாங்க. யார் தருவா? 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சரக்கு வாங்கி போட்டுக்கிறோம். இப்ப எல்லாத்தையும் லாரியில போட்டு வச்சிருக்காங்க. இப்போ தாவேகா எம்எல்ஏ விஜய் அண்ணா வந்து வரமாட்டேங்கிறாரு. எதுக்கு வரமாட்டாரு? அவரை பார்க்க போனோம்னா 1 வாரம் டைம் கொடுங்க, 2 வாரம் டைம் கொடுங்கன்றாங்க விஜய் தாமோனாவை பாக்குறதுக்கு. நாங்க எப்ப போய் அவரை பாக்குறது? முன்னாடி நிக்கிறேன்னு சொன்னார் சார். நாங்க எல்லாம் ஓட்டு போட்டு எங்களை ஜனங்க எல்லாம் வர வச்சாங்களா சார்? அப்ப முன்னாடி வந்து நிக்கணும்ல. முன்னாடி வந்து நிக்க மாட்டாரு. அவரை பாக்குறதுக்கு வந்து அவங்களோட யாரும் சொல்றாங்க அவங்களோட அசிடென்ட் பார்த்துட்டு தான் போய் அவரை பாக்கணும்ன்றாங்க. அப்ப நாங்க எப்படி அவரை மீட் பண்ணி நாங்க எங்களோட பிரச்சனை எல்லாம் நாங்க சொல்றது? சின்ன போஸ்டிங்ல இருக்க ஆளுங்களை பார்க்க சொல்றாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவரை பாக்கணுமா? அவர் திருவான்மியூர்ல இருந்து இங்க ஆபீஸ்ல வந்து உட்கார மாட்டேங்கிறாரு சார். நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? எங்களுக்கு வயிறு எரியுது சார். ரோட்ல 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கி போட்டு வச்சிருக்கோம். வீட்டு வாடகை 10,500 11,000 ரூபாய் வருது எங்களுக்கு. இதை வச்சுதானே சார் நாங்க சாப்பிடுறோம். இப்ப இதுவே இல்லைன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க ஓட்டு போட்டு விஜய் சாரை வர வச்சு இன்னைக்கு எதுவுமே கிடையாது, எந்த பிரயோஜனமே கிடையாது சார்.